ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிதம்பரத்தில் இருக்கிற கிழக்கு தெரு மாரியம்மன் கோவிலை பற்றி தான். பொதுவாக சிதம்பரம்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது நடராஜ கோவில். ஆனால் ஊருக்கே பாதுகாப்பு தெய்வமாக விளங்குறது நம்ம சிதம்பரம் கிழக்கு தெரு மாரியம்மன் கோவில். இதை சிதம்பரம் பக்கத்தில் இருக்கிற மக்கள் கீழத்தெரு மாரியம்மன் கோவில் தான் பொதுவாக அழைப்பாங்க. ஆனால் ஆடி மாதம்னாலே கீழத்தெரு மாரியம்மன் கோவில் திருவிழா தாங்க. சிதம்பரம் மக்களுக்கு ஒரு பெரிய பண்டிகை. அதுலேயும் 3வது திங்கட்கிழமை நடக்கிற தீமிதி திருவிழா இருக்குது பாருங்கள், அது கண்கொள்ளா காட்சிங்க. பக்தர்கள் காப்பு கட்டி விரதம் இருந்து ஓம் சக்தி மாரியம்மான்னு முழக்கமிட்டு பூக்குழியில் இறங்குவாங்க. அம்மன் மீது உள்ள அளப்பரிய நம்பிக்கையினால் அந்த எரியிற தழல் கூட பாருங்கள் அவங்களுக்கு ஒரு பூக்கள் மாதிரி இருக்குன்னு ஒரு நம்பிக்கை. தீமிதியில் இறங்குறவங்களுக்கும் தீமிதியை நேரில் பார்க்குறவங்களுக்கும் நோய்களும் தீவினைகளும் ஓடி போகும் என்பது பொதுவான நம்பிக்கைங்க இந்த கோவிலில். அடுத்து நம்ம பார்க்க போகிறது 5வது வெள்ளிக்கிழமை நடக்கிற 1008 திருவிளக்கு பூஜைங்க. இது மிகவும் சக்தி வாய்ந்தது. ஆயிரக்கணக்கான பெண்கள் ஒன்றா சேர்ந்து திருவிளக்கேற்றி அம்மனை வழிபாடு செய்வாங்க. அந்த விளக்கு வெளிச்சத்தில் இருக்கும் அம்மன் ஜொலிக்கிற அழகை வார்த்தையால் சொல்ல முடியாதுங்க. சுமங்கலி பாக்கியம் குடும்ப ஒற்றுமை கிடைக்க இந்த பூஜை பொதுவாக நடத்தப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் மாவிளக்கு எடுப்பது, பால்குடம் எடுக்கிறது, அழுகு குத்துதல், அப்புறம் கூழ் வார்த்தல் இப்படின்னு சொல்லிட்டு தங்கள் நேர்த்தி கடனை பக்தர்கள் அம்மனுக்கு செலுத்துகிறாங்க. எங்களாலேயும் இந்த 5வது வெள்ளிக்கிழமை தான் இந்த சிதம்பரத்தில் உள்ள கிழக்கத்தெரு மாரியம்மன் கோவில் தரிசனம் கிடைச்சிது. நாங்களும் மாவிளக்கு எடுத்துகிட்டு அம்மனுக்கு சேலையை நேர்த்தி கடனாக கொடுத்து அம்மனோட அருளை பெற்றோங்க. கேட்ட வரத்தை அள்ளி கொடுக்கும் சிதம்பரம் கீழத்தெரு மாரியம்மன் கோவில் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.